பிள்ளைய பெற்று ஒன்றும் இல்லாமல் 10 நிமிஷத்துல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே. நான் எங்கேயா போவேன்? நான் அனாதையா ஆக்கிட்டாங்களேயா. கஷ்டப்பட்டு வீட்டு வேலைக்கு போய் வளர்த்தையா நானு. இப்பதான் படிப்பு முடிச்சுட்டு புள்ள வேலைக்கு போனா கையடி மெடியடி இல்லாம வெட்டியா போட்டாங்கய்யா. என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்கய்யா. என் பிள்ளைய காப்பாத்தி, என் பிள்ளைய வெட்டினவங்களுக்கு தண்டனை கிடைக்கலையா. என் பிள்ளைய வெட்டினவங்களுக்கு தெரியும் பச்சை பறவை வெட்டிட்டாங்கய்யா. என் பிள்ளை யாட்டி எந்த வம்புக்கு போக மாட்டான். அவனுக்கு நீங்க தான் தண்டனை வாங்கி தரணும். என் பிள்ளைய உயிரோட வச்சு விட்டு ஓட வெட்டி போட்டாங்களே. சதீஷ்னு ஒரு பையன் வேலை பார்த்தாங்க. 1 லட்ச ரூபா காசு தரணும் ஓனருக்கு. நான் அதை கேட்டேன். அதுக்கு தேவை வார்த்தைகள் எல்லாமே விட்டாங்க. அதை நான் ஓனர்கிட்ட சொன்னேன். ஓனர் எதுவுமே எடுக்கல ஆக்ஷனு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அவர் வந்து கேட்டாரு. கேட்டு சும்மா வாயில தான் பேசிட்டு போயிட்டோம். அது நடந்து 1.5 வருஷம் ஆச்சு. திரும்பி இப்ப எதுக்கு இது நடந்துச்சு என்னன்னு எதுன்னு எனக்கு எதுவுமே அப்பெல்லாம் இதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. நார்மலா தான் இருந்தோம். கேட்டாங்க அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்கல. இப்ப அவ்வளவுதான் ஒதுங்கியாச்சு. இப்ப எதுக்கு இப்ப இப்படி ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நீதி வேணும். என் புருஷன் எதனால இறந்தான் எதுவுமே எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. எனக்கு அது வேணும். எனக்கு அது மட்டும் தான் வேணும். அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். அதெல்லாம் நல்லாதான் சார் இருந்தாங்க. எதுவுமே இல்ல சார். இப்ப இதனாலதான் இதா இருக்கு. இல்ல இது என் பிரச்சனையில இருந்தா சதீஷ் இதானது. அதுக்கு முன்னால யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஒர்க் பண்ண வேலைக்கு போய் தான் இருந்துச்சு. வேலைக்கு போனா குத்தமா சார்? ஒத்தக்கரையில இருக்கு சார். கஷ்டப்படுற குடும்பமாச்சு. கஷ்டப்பட்டு முன்னேறப்ப என் குடும்பத்தை அழைச்சிட்டாங்க. முன்னாடி காட்ட சொல்லுங்க சார். யாருன்னு எங்களுக்கு தெரியணும்ல சார். கரெக்டான தண்டனையை கொடுங்க சார். அவங்களுக்கு எதுவுமே பண்ணாதானே எதுக்கு சார் வெட்டணும்? யார் வம்பு தும்புக்குமே போனதே இல்ல சார். என் வீட்டுக்காரர் அவரையே சார் வெட்டணும் அவங்க. திருச்சி பீமா நகர் காவலர் குடியிருப்பில் வைத்து தாமரை செல்வன் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. திருச்சி மாநகர் பீமநகர் கீழ தெருவை சேர்ந்த தாமரை செல்வன் என்பது இன்று காலை ஒரு 8:50 மணி முதல் பட்ட பகுதியிலே வந்து ஓட வந்து 5 பேருக்கு கொண்ட கும்பல் வந்து வெட்டி கொலை செய்தனர். இது காவலர் குடியிருப்பிலே கொலை செய்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வந்து இந்த கொலையில் ஈடுபட்ட அந்த 5 பேர் கொண்ட கும்பல்ல வந்து அந்த காவலர் குடியிருப்பு பகுதியிலே வந்து நடந்த சம்பவத்தால் வந்து அந்த காவலர் குடியிருப்புள்ள காவலர் வாசிகள் அந்த கொலை நடந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து வெட்டி விட்டு ஓடும் பொழுது அவர்கள் வந்து கல்லாலும் ஹெல்மெட்டு உள்ளிட்ட பொருட்கள் அடித்ததில் ஒரு குற்றவாளி அப்போது பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர் திருவண்ணாக்காவல் நடுக்கொண்டையம்பேட்டை சேர்ந்த இளமரன் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில அதாவது திருச்சி மாநகர காவல் துணை ஆணையர் சிபின் தலைமையில வந்து மோப்பனாய் உதவியுடன் சிசிடிவி காட்சிகளை வைத்து கைரகையும் வைத்து எல்லாத்தையும் ஆராய்ந்து அவர் அந்த குற்றவாளியை தேடி வந்த நிலையில 5 மணி நேரத்திலே வந்து உறையூர் பகுதியிலே வந்து மறைந்திருந்த குற்றவாளி அதான் A1 குற்றவாளி சதீஷ், பிரபாகரன், கணேஷ் உள்ளிட்ட 4 பேரை வந்து போலீசார் வந்து துரிதமாக செயல்பட்டு கண்டுபிடித்தனர். இந்த நிலையில வந்து திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு அவரது அதாவது மனைவி மற்றும் உறவினர்கள் அனைவரும் வந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதற்காக என்றால் அதாவது SC/ST பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். எதற்காக கொலை செய்தார்கள்? எங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எப்படி திடீரென்று இந்த மாதிரி கொலை செய்ய வேண்டும்? அதே போல் தங்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும். தங்களுக்கு ஒரு மகன் தான் உள்ளான், அது ஆண் வாரிசு, அவன் மட்டும்தான் தாமரை செல்வன், மற்றவர் எல்லாமே பெண் தான். இப்படி இருக்கும்போது அவர் யார் கொலை செய்தாரோ இதற்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டவர் வந்து அந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் மாவட்ட ஆட்சியிடம் சென்று அங்கு மனு அளிங்கள், அதன் பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் தற்போது வந்து மாவட்ட ஆட்சியிடம் வந்து இப்ப மனு அளித்தனர். அந்த பெண் கூறும் பொழுது எங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஒத்தக்கடை பகுதியில் வேலை செஞ்ச போது கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக அந்த சதீஷ் என்பவன் லால்குடியை சேர்ந்த சதீஷ் என்பவன் வந்து என்னிடம் வந்து தகாத வார்த்தையில் பேசியதில் எனது கணவர் தாமரை செல்வன் சொன்னேன். அப்போது என்னை அந்த சதீஷை வந்து கண்டித்து விட்டு அதோட நான் அந்த வேலையை விட்டு நான் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இப்போது எதற்காக கொலை செய்ய வேண்டும்? இதற்கு உண்மையான காரணம் தெரிந்தால் மட்டுமே நாங்கள் உடலை வாங்குவோம் என்று கூறி தற்போது வந்து மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து இவரோட உறவினர்கள் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.